மீரான் ஃப்ரம் திருநெல்வேலி ட்ராவல் பண்ணி வந்தார். வந்து பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மரான் சினிமா 50 வச்சு பார்த்து பண்ணும்போது சார் பார்த்து ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்ல போர்ட்டில் நல்ல ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்க, பட் ஒரு பவர் ஆம்ப் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு சஜஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இம்மீடியட்டாக அவரோட ப்ராஜெக்ட் டெமோ ரூமுக்கே, ஹோம் தேட்டர் டெமோ ரூமுக்கே எனக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே பார்க்கும்போது அங்கே போய் பார்த்து நான் ஜஸ்ட் அமேசிங். அந்த அவங்களோட டெமோ ரூம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அது வந்து நம்ம வந்து பெரிய வெளியில் இருக்கிற பிராண்டட் கிடையாது, எல்லாமே சாரோட ஓன் மேனுஃபேக்சரிங். அது அசம்பிள்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, சார் யூஸ் பண்ணுற ஆம்பில் உள்ள பவர் ஆம்பில் உள்ள எல்லா ஸ்பேஸுமே வந்து எல்லாம் பிராண்டட். அது எல்லாமே எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டினார். ஈவன் ஒவ்வொரு ஸ்பேரையும் எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி, இது டொரேலா டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்கள், தொட்டு பாருங்கள், இதில் வந்து எப்படி ஹீட் ஆகுதா இல்லைங்கிற எல்லா டீட்டெயிலையும் எனக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஈவன் பார்த்த ஒரு அந்த அந்த வெரி ஃபர்ஸ்ட் டேயே வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார். அவரோட ரூமில் டெமோ ரூமில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 hours மேலே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணது அவரோட 300 watts பவர் ஆம்ப் சஜஸ்ட் பண்ணார். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் ரூமில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த டீட்டெயிலிங் வந்து பெரிய லெவலில் பாப்பப் ஆகாது, ஓரளவு பாப்பப் ஆகும். பட் ஆஃப்டர் அந்த பவர் ஆம்ப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன அந்த டீட்டெயில்ஸ்லாம் பக்காவாக பாப்பப் ஆகுது. அது போக அவரோட ஆப் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி, நம்ம ஏசி பக்கத்தில் வந்து நம்ம உடம்பை தொட்டு பார்த்தா எவ்வளோ சில்னஸ் இருக்குமோ அதே சில்னஸ் ஆம்பில் இருக்குது, பவர் ஆம்பில் இருக்குது. எஸ்எஸ் டிஜிட்டல். தேங்க்ஸ் சார். சார் இப்போ டிஎஸ்டி வேல்யூ பார்த்தீங்களா சார்? ஆமாம், டிஎஸ்டி வேல்யூ எவ்வளோ சார் இருந்தது? 0.2 போயிருச்சு. 0.2 ஒரு சேனல் 0.1, 0.3 அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி எங்களோட பவர் ஆம்பிளிஃபையர்ல டிஎஸ்டி வேல்யூ வராது அப்படின்னு சொன்னாங்க. கண்ணாலே பார்த்தேன் சார். லேப்டாப்ல இருந்து ஃபுல்லா ஓபன் பண்ணி ஒவ்வொரு சேனலுக்குமே வந்து எனக்கு காட்டினார் டிஎஸ்டி வேல்யூ. குறிப்பா அந்த பவர் ஆம்ப் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு டிஎஸ்டி லெவல். மற்ற இதுக்கெல்லாம் டிஎஸ்டி லெவல் நம்ம 0.45 அந்த மாதிரி போயிருச்சு. பவர் ஆம்ப் போட்டதுக்கு எல்லாத்துக்குமே டிஎஸ்டி லெவல் நல்லா போச்சு. இன்னொன்று என்ன, சாரோட அந்த ஃப்ரெண்ட்லி மரர் இங்கே இருந்து பயப்படவே வேணாம், தைரியமா யூசர்ஸ் வந்து சாரை நம்பி வாங்கலாம். எப்போனாலும் வருவார், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நமக்கு. எப்போ கூப்பிட்டாலும் கால் அட்டன் பண்ணுவார். மற்றவங்கள மாதிரி அந்த சர்வீஸ் சப்போர்ட் இல்லாமல் இல்லை. எனக்கு ரொம்ப நியர்பை திருநெல்வேலி தான், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஈவன் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு கன்ஃபார்மாக சாரோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பாப்பா. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இம்ரான் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. இம்ரான் சார் வந்து ஒரு சினிமா 50 AVR யூஸ் பண்ணியிருக்கிறாப்புல. அது மாதிரி உங்களுக்கு வந்து போல்க்கு எலைட் சீரீஸ் சிக்னேச்சர் சீரீஸில் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் வந்து ES60யும், சென்டரில் வந்து ES35யும், சரௌண்டில் வந்து ES15யும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பேசிக்கான ஒரு அக்கௌஸ்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஆடியோ அவுட்புட் தரக்கூடிய ஒரு 10x17 அந்த மாதிரி ஒரு ரூமில் தான் ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்கிறாப்புல. பட் இந்த கஸ்டமருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னா, அவர் வந்து ஒரு சினிமாட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வரும் அப்படின்னீங்கன்னா வரல. என்ன ரீசன் அப்படின்னீங்கன்னா, அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டீட்டெயிலான நோட்ஸ் வந்து இதில் கிடைக்கல. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்மளை கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் ரெக்கமெண்ட் பண்ணோம். அவங்களோட என்ன எக்ஸ்பெக்டேஷனோ அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி வந்து சாத்தியமாகுது? ஒரு ஏவிஆர் இவ்வளோ குவாலிட்டியான ஒரு ஏவிஆர் இருந்தும் ஏன் அவங்களுக்கு கிடைக்கல, நம்மளோட பவர் ஆம்பிளிஃபையர் ஏன் கிடைக்குது, இதனால என்ன ரீசன் அப்படிங்கிறது தான் நிறைய மக்களோட கொஸ்டின். அது மாதிரி வந்து டிஸ்டாரேஷன் லெவல் வந்து இவங்களுக்குலாம் என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு சிம்பிளான ஒரு டீட்டெயில்டோட இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் இங்கே கொடுக்குறேன். இப்போது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏவிஆரோட பவர் கன்சப்ஷன் என்னைக்காவது நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா? அதோட வாட்டேஜுக்கும் இது பவர் கன்சப்ஷனுக்கும் என்னைக்காவது கால்குலேஷன் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது ஏவிஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு சிஸ்டம்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 140 வாட் ஒரு பெர் சேனலுக்கு கொடுக்கக்கூடிய 140 வாட் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ஏவிஆர் எடுத்துக்கோங்க. அது ஒரு 11 சேனல்
அவுட்புட்டாக இருக்கட்டும். அப்போ 11 இன்ட்டு 140 கிட்டத்தட்ட ஒரு 1.5 கேவிஏ இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அங்கே கொடுக்கணும். அதோட பவர் கன்சப்ஷன் லாஸோட சேர்த்து 1.6 கேவியாவது அது அவுட்புட் பவர் எடுத்துக்கணும். பட் வந்து அதில் 50% தான் அங்கே லோடு பவர் கன்சப்ஷன் வரும். ஸோ அதனால் அவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படிலாம் இல்லை. அவங்க கொடுத்துருக்க கால்குலேஷன் அந்த 140 வாட் எப்படி அது ஜென்ரேட் பண்ணும், எப்படி அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னீங்கன்னா 1 kHz ஃப்ரீக்வன்சியில் 2 சேனல் ட்ரிவனில் அதால் மேக்ஸிமம் அவுட்புட் வந்து 140 வாட் கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆல் சேனல், அதாவது ஏசிடிமாங்க, ஆல் சேனல் ட்ரிவனில் அதோட அவுட்புட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னீங்கன்னா அதில் நிறைய கால்குலேஷன்லாம் எடுத்து அதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அதில் வந்து 50% தான் இருக்கும். அதாவது 66.5% தான் இருக்கும். அதாவது ஏசிடியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 90 வாட் இருக்கும். ப்ளஸ் வந்து எஃபிஷியன்சி இது வந்து கிளாஸ் ஏபி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதோட எஃபிஷியன்சி கால்குலேஷன் எல்லாமே எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு 66.5 வாட் தான் கொடுக்கும். பட் பவர் ஆம்பிளிஃபையர்ஸ், அதே பவர் ஆம்பிளிஃபையர்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பவர் கன்சப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஹை எண்ட் பவர் ஆம்பிளிஃபையர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 சேனல் ட்ரிவனோ இல்லை 3 சேனல் ட்ரிவனோ இருக்கும். பட் வந்து அவுட்புட் பவர் கன்சப்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 300 வாட்டு 2 சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 600 வாட் தான் பவர் கன்சப்ஷன் இருக்கணும். லாஸோட சேர்த்து 650 இருக்கும். பட் ஆனால் அவங்க 1.5 கேவிஏ 1.2 கேவிஏ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் எதுக்கு அப்படின்னீங்கன்னா டிபெண்ட் அப்பான் தி லோடு தான். இது ஒரு சிம்பிளிஃபைடான சிஸ்டம். அங்கே வந்து உங்களுக்கு டீட்டெயிலான அவுட்புட் கொடுக்கணும். ட்ரூ ஆர்எம்எஸ் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஐஇசி ஸ்டாண்டர்ட் பிரகாரம் தான் இது கால்குலேஷன் பண்ணுவாங்க. இது நம்மளுக்கு நாலேஜபிள் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வாட்டேஜ் ஸ்பீக்கரோட வாட்டேஜ் என்னன்னு தெரியல, ஏவிஆரோட வாட்டேஜ் என்னன்னு தெரியாமல் இதை நம்ம கால்குலேஷன் பண்ணி எடுக்கிறதுனால நம்ம வந்து ஒரு டீட்டெயிலான அவுட்புட்டு கொடுக்க முடியல. அதே மாதிரி அது வந்து சிங்கிள் டிரான்சிஸ்டர் ட்ரிவன், அதாவது ஒரு சிங்கிள் டிரான்சிஸ்டர் தான் அது வந்து ட்ரைவ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தான் ஏவிஆரில் இருக்கும். பட் பவர் ஆம்பிளிஃபையர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டிபிள் பவர் டிரான்சிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மல்டிபிள் பவர் டிரான்சிஸ்டருக்கும் சிங்கிள் டிரான்சிஸ்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னீங்கன்னா, அதாவது ஒரு 200 வாட் டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 200 வாட் பவர் ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கோங்க. இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, 200 வாட் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி 140 வாட் இல்லை 180 வாட் வந்து கிளைம் பண்ணுவாங்க. பட் அங்கே பவர் ஆம்பிளிஃபையரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னீங்கன்னா 200 வாட் எடுத்து அது இன்ட்டு 3 நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. 3 நம்பர்ஸில் 600 வாட் அவுட்புட் பவர் கொடுக்கணும். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா 50% லோடை தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. 50% லோடுங்கும் போது 300 வாட் இருக்கும். ஒரு டிரான்சிஸ்டரில் 50%க்கு மேலே நீங்கள் எஃபிஷியன்சியை கொண்டு போகிறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த டிரான்சிஸ்டரை 50%க்கு மேலே நீங்கள் கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டாரேஷன் கிரியேட் ஆகும். இது நீங்கள் நெட்டில் கூட செக் பண்ணலாம், ஆடியோ ரெடி பண்ணுறவங்களுக்கும் தெரியும். அப்போ அந்த டிஸ்டாரேஷனோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ வந்து இந்த பவர் ஆம்பிளிஃபையர்ஸில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் லோடே வந்து உங்களுக்கு வந்து 50% தான் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு டிஹெச்டியோ டிஸ்டாரேஷனோ எல்லா வேல்யூஸுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுதான் ஒரு சின்ன ஒரு விஷயம். இங்கே வந்து இது நம்மளுக்கு வந்து டிஹெச்னா என்ன, டிஸ்டாரேஷன்னா என்ன, எப்படி ஒரு ஆம்பிளிஃபையர் டிசைன் இருக்கும், இது எது தெரியாமல் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுருக்காங்க. பட் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னாலஜி தான், சிம்பிளான ஒரு சிஸ்டம் தான். அதே மாதிரி பவர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மோனோ பிளாக் பவர் செக்ஷனாக இருக்கும். அது வந்து காமன் ரயில் சிஸ்டமாக இருக்கும். இது வந்து இண்டிபெண்ட் ரயில் சிஸ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பவர்லேயுமே எந்த விதமான ஒரு லேகோ எந்த விதமான ஒரு இஷ்யூஸுமே இது வந்து பவர் ஆம்பிளிஃபையர்ஸில் வந்து வராது. பட் அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது மாதிரி அங்கே வந்து இஎன்டி டிரான்ஸ்ஃபார்மர் தான் வச்சுருப்பாங்க. இஎன்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாமினல் மேக்ஸிமம் அதோட எஃபிஷியன்சி நல்ல ஹை குவாலிட்டி எடுத்தாலுமே உங்களுக்கு 85% அதுக்கு மேலே எடுக்கவே முடியாது. பட் வந்து டொரடல் வந்து உங்களுக்கு நாமினலாகவே 90%க்கு மேலே வந்துடும். ஒரு நல்ல எஃபிஷியன்ட் நல்லா பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா 95, ரொம்ப அக்யூரசி பண்ணிங்கன்னா 97 வரைக்கும் டொரடல் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பவர் அவுட்புட் வந்து அந்த சைஸு அந்த கெப்பாசிட்டி அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்பொழுது உங்களுக்கு டொரடல் யூஸ் பண்ணுவாங்க. சில பவர் ஆம்பிளிஃபையரில் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்எம்பிஎஸில் வந்து சில லேக்ஸ் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இங்கே வந்து டொரடல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா எஃபிஷியன்சி நம்மளால் இஎன்டி வந்து 90% எஃபிஷியன்சி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம டொரடல் எடுத்து டொரடலில் இது எடுத்து பண்ணியிருக்கிறோம்.
ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிருக்கிறோம். இப்போ வந்து இந்த பவர் ஆம்பிளிஃபையர்ஸுக்குள்ளே இருக்கிறதுக்கும் ஏவிஆரில் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் இது எல்லாமே நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணலாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது ஏன் இப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு ஏவிஆர் வாங்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்பீக்கர் பேக்கேஜ் என்ன, அதோட ஏவிஆரோட அவுட்புட் என்ன, இந்த மாதிரி பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் நம்மளுக்கு தேவை இல்லையா, நம்மளோட டீட்டெயில் இது பத்துமா பத்தாதா, அங்கே டிஸ்டாரேஷன் லெவல் எவ்வளோ இருக்குது, ரொம்ப நோட்டடாக நம்ம ரொம்ப ஆடியோஃபுல்லியாக இருக்கிறோம், சின்ன சின்ன நோட்ஸுமே தெளிவாக கேட்போம் அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பவர் ஆம்பிளிஃபையர்ஸ் ப்ராசஸர் அந்த மாதிரி போகலாம். இல்லை அப்படின்னீங்கன்னா சிம்பிளிஃபைடாக நமக்கு ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஆடியோ கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் போகலாம். அதே மாதிரி ஒரு பவர் ஆம்பிளிஃபையர்ஸில் நீங்கள் பிராண்டட் எடுத்துக்கிட்டீங்க, ஹையெண்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, மோனோபிளாக் கன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எல்சிஆர் ஆம்பிளிஃபையரு மினிமம் 3.5 lakhs வரும். நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னீங்கன்னா அதில் வந்து ஒரு 8 மடங்கு கம்மியாக தான் நம்ம இங்கே கொடுத்துட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி எந்த விதமான டவுட்டோ எந்த விதமான இஷ்யூஸோ இருந்தாலும் டைரெக்டாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ப்ராடக்ட்டை பற்றி எதுவும் டெமோ எதுவும் வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்கள் டெமோ பாருங்கள், அது ஹீட் இருக்குதா இல்லையா. அது மாதிரி ஏன் ஹீட் வருது, ஏவிஆர் ஹீட் வருது, பவர் ஆம்பிளிஃபையர் அந்த அளவுக்கு ஹீட் வர்றதில்லை காரணம் அப்படின்னீங்கன்னா, எங்கே வந்து ஒரு இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் ஒரு லேக் இருக்குது, அதாவது ஒரு லாஸ் இருக்குன்னா அந்த லாஸ் வந்து ஒரு டிஸ்டாரேஷன் இருக்குது, அதாவது லாஸ்னால் டிஸ்டாரேஷன் இருக்குது அப்படின்னீங்கன்னா அந்த டிஸ்டாரேஷன் எங்கே போகும் அப்படின்னீங்கன்னா ஹீட்டாக தான் வெளியில் போகும். ஒரு ஆம்பிளிஃபையரில் நீங்கள் அது கூட நீங்கள் வந்து ஒரு கூகுளில் பிங் பண்ணி பாருங்கள், டிஸ்டாரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹீட் அதிகமாகும். நீங்கள் வால்யூம் வந்து 50% அந்த டிரான்சிஸ்டரை 50% லோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதே சமயத்தில் 100% நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அதாவது ஒரு 60% 70% யூஸ் பண்ண போகும்போது அங்கே டிஸ்டாரேஷன் கிரியேட் ஆகும். அந்த டிஸ்டாரேஷன் கிரியேட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு வந்து லோடு அதிகமாகும். லோடு அதிகமாகிறதுனால அந்த லாஸஸ் அதிகமாகும். லாஸஸ் அதிகிறதுனால அந்த லாஸை வந்து எப்படி ஒரு எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஒரு ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி வெளியில் போகுது. கண்டினியூஸ் ஒர்க் இருக்கிறதுனால வந்து என்னால் வந்து ஆன் டைத்துக்கு வீடியோ போட முடியல, சாரி மன்னிக்கும். நிறைய பவர் ஆம்பிளிஃபையர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்குறோம், ப்ளஸ் வந்து நியூ தேட்டர் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்குறோம், அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் தேட்டர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வந்து என்னால் வந்து ஆன் டைமில் வீடியோ போட முடியல. அதே மாதிரி வந்து என்னால் நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருக்கீங்க, தேட்டர் ப்ராஜெக்ட்ஸுக்கு கொட்டேஷன் கேட்டிருக்கீங்க, மெட்டீரியலுக்கு கொட்டேஷன் கேட்டிருக்கீங்க. ஆனால் என்னால் ஆன் டைத்துக்கு ரிப்ளை பண்ண முடியல. அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அப்பாலஜிஸ். இனி அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெக்டிஃபை பண்ணிட்டு வரேன். ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். எனி டைம் நீங்கள் ஓப்பனாக என்கிட்ட எப்போனாலும் பேசலாம். உங்களோட டவுட்ஸை நான் கிளியர் பண்ணி தருவேன். என்ன ஒரு கொட்டேஷனாலும் ஆன் டைமுக்கு ரெடி பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி நிறைய போர்ட்ஸ் வந்து நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு வரோம், அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கோம், புதுசாக நிறைய போர்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் ஷெட்யூல்ஸ்லாம் ரொம்ப ஃபுல்லி ஷெட்யூல்டாக இருக்கிறதுனால என்னால் கொஞ்சம் வீடியோலாம் கொஞ்சம் லேக் ஆகும். அது மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இடத்துல வந்து வீடியோ எடுத்திருப்பேன், அது எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக நான் உங்களுக்கு போடுறேன். ஏதோ எடிட்டிங் பிரச்சனையிலையோ ஏதோ நான் சொல்கிறதில்ல தவறுகள் எதுவும் இருந்துச்சுன்னா என்னைய மன்னிச்சுக்கோங்க. Keep watching, keep continue. Thank you.